காஷ்மீர் ரோஜாவை இந்த கன்னியாகுமரி பொண்ணுக்காக பறிச்சுட்டு வந்திருக்கு. பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரோஜாவை உன் தலையில வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரோஜாவுக்கே மனம் வரும். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களிலே காளையர் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன். அப்பா அம்மா இந்த பூமிக்கு என்னை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திரையுலகத்திற்கு நான் வர முழு முதல் காரணமாக இருந்து சிவாஜி. தியேட்டர்களிலும் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டும் விதத்தில் அமையும் படங்களாக அவருடைய நடிகர் திலகத்தின் படங்கள் அமைந்திருக்கின்றன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சிறுவயதிலிருந்தே கட்டபொம்மன் நாடகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதாபாத்திரம் ஏற்று நடிக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது. இந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக வெறியாக மாறியது. இதன் விளைவாக நாடகத்தில் மட்டும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உயிர் கொடுக்காமல் திரைப்படத்திலும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உயிர் கொடுத்தார். இன்று வரைக்கும் மக்கள் மத்தியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றதும் கண்முன் வந்து செல்வது சிவாஜி கணேசனின் உருவம்தான். அப்படி சிவாஜி கணேசன் தன்னுடைய திரையுலக வாழ்விலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கடந்து வந்த பல விடயங்களை பற்றி பேசப் போகிறது இந்த தொகுப்பு. நான் ஆண்டவன்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வரம். அது என்ன தெரியுமா? என்னை சுத்தி இருக்கிற என் நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அக்டோபர் 1ஆம் தேதி 1928ஆம் ஆண்டு சிவாஜி கணேசன் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் கணேசமூர்த்தி. சிவாஜி கணேசன் பிறந்த அன்றைய தினம்தான் சிவாஜி கணேசனுடைய தந்தை தன்னுடைய செவிப்புலனை இழந்தார். ஆம், சிவாஜி கணேசனின் தந்தையின் பெயர் சின்னையா மன்றாயர். அவர் சுதந்திர போராட்டங்களில் அதிக ஆர்வமுள்ளவர். சிவாஜி பிறந்த அன்று தனது மனைவியின் பிரசவத்திற்கு கூட செல்லாமல் தனது நாட்டின் சுதந்திரத்திற்காக வெள்ளையர்கள் பயணித்த புகையிரதத்திற்கு வெடிகுண்டு வைத்தார். இதன் காரணமாக சிவாஜி கணேசனுடைய தந்தை கேட்கும் திறனை இழந்தார். உலகமே சிவாஜி கணேசனுடைய நடிப்பை கேட்டு ரசித்து மகிழ்ந்த நேரம் அவருடைய தந்தையால் சிவாஜி கணேசன் நடிப்பை பார்க்க முடிந்ததை தவிர அவர் பேசுவதை கேட்க முடியாமல் போனது ஒரு துயர சம்பவம் தான். வெடிகுண்டு வைத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு 7 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கும்படி நீதிமன்றம் சிவாஜி கணேசனின் தந்தைக்கு தீர்ப்பளித்தது. சின்ன பிள்ளையில நான் பிறந்த அன்னைக்கு எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. காரணம், எங்க அப்பா பெரிய தேசியவாதி. கணவரோ சிறையில், குடும்பமோ நடுத்தெருவில் எனும் நிலைமை சிவாஜியின் தாயாருக்கு ஏற்பட்டது. சிவாஜி கணேசனுடைய தாயார் தன்னிடமிருந்த சொற்ப நகைகளை விற்று ஒரு பசுமாடு வாங்கினார். அந்த மாட்டை தன் மூத்த மகன்கள் இருவரின் உதவியோடு பராமரித்து பால் கறந்து அதை விற்று குடும்பத்தை நடாத்தி வந்தார். பால் வியாபாரம் செய்து வந்த காரணத்தினால் அப்பகுதியில் இருந்தவர்கள் பால்கார அம்மா என்று அழைத்தார்கள். இறுதியில் அதுவே அவருடைய பெயராகவும் மாறியது. சிவாஜி கணேசன் தரம் 3 வரைக்கும் தான் கல்வி கற்றுள்ளார். வீட்டில் உள்ள வறுமை நிலையின் காரணமாக தன் கல்வியை தொடர முடியாத காரணத்தினால் தன் சகோதரர்களைப் போல தானும் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார். அப்படி சிவாஜி கணேசன் செய்த முதல் வேலை இரும்பு பட்டறையில் நெருப்பு ஊதும் வேலை. அந்த பட்டறையில் உள்ள முதலாளி சிவாஜி கணேசனை மிகவும் கடினமாக கண்டித்தார். இதனால் முதலாளி என்று கூட பார்க்காமல் கையில் கிடந்த கல்லை முதலாளியின் தலையில் எறிந்துவிட்டு திரும்பியும் பார்க்காமல் ஓடி வந்து விட்டார். வீட்டுக்கு வந்தால் அம்மா அடிப்பார் என்ற பயத்தினால் என்ன செய்வதென்று குழம்பி போன சிவாஜி கணேசனுக்கு அந்த ஊரில் கம்பளத்தார் கூத்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அறிந்து அந்த கூத்தினை பார்ப்பதற்காக சென்றார். 6-7 வயசா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு முன்னால இந்த தேவமாரெல்லாம் சேர்ந்து கட்டபொம்மன் நாடகம் போடுவாங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு இருந்து எப்படியாவது நம்மளும் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அந்த கூத்துதான் சிவாஜி கணேசனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் திருப்பி போட்டது. மிகுதியை அடுத்த தொகுப்பில் கேட்கலாம். இந்த காஷ்மீர் ரோஜாவை இந்த கன்னியாகுமரி பொண்ணுக்காக பறிச்சுட்டு வந்திருக்கு. பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ரோஜாவை உன் தலையில வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரோஜாவுக்கே மனம் வரும். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களிலே காளையர் சிலர் கைமாறாக அவள் காதலை கேட்டனர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன். பிரதியாக்கம் டாவின், குரல் கவிராஜ்.